இச்சபோட் சினிமாவில் இன்னும் ரொம்ப நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 4 பேர் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேங்காக சேர்றாங்களா இல்லை என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ விஷ்ணு, தினேஷ், அதுக்கப்புறம் மணி, ரவீனா இவங்க 4 பேரும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாயா வந்து சரண விக்ரம் போகும்போது நடந்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து அது அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் வந்து இருந்தது. அதை பற்றி அவங்களும் வந்து உள்ளேயும் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் வருது, விசித்ரா மேம் பற்றி வந்து ஒரு டாபிக் வருது. ஸோ விசித்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கமல் சார் வந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு கொஷினுக்கு வந்து ஆன்சர் சொல்லும் போது வந்து விஷ்ணு வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது லூப்லேயே இருக்கிறது யார் அப்படிங்கிறதுக்காக வந்து விசித்ராவை ஒரு காரணம் சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி விசித்ரா வந்து வாரம் ஆனால் வந்து இந்த மாதிரி சண்டை இழுக்கிறது, யாராவது ஒருத்தரை வந்து சண்டை இழுத்து அதை வந்து ஒரு ரெகுலர் பேட்டர்னாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ விசித்ராவுக்கு அது செம கோவமாக இருந்தது. அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தினேஷ்க்கு விசித்ரானாலே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் வந்து சுத்தமாக ஆகாது. அவர் உடனே வந்து சொல்கிறாரு, இந்த வாரம் பாருங்கள் எப்படியாவது வந்து யாராவது இழுப்பாங்க சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு விஷ்ணு வந்து சொல்கிறாரு, இது மணி வந்து சொல்கிறாங்க, இல்லை நான்லாம் அந்த பக்கமே போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து நடுவில் வந்து சொல்கிறாரு, 14வது வீக்கு பணப்பொட்டி எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்களா இல்லையா பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ 14th வீக் வந்து விசித்ரா வந்து பணப்பொட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது விஷ்ணுவோட கெஸ்ஸு. ஸோ அதுக்கு வந்து தினேஷ் வந்து சொல்கிறாரு, அண்ட் ரவீனா இவங்க எல்லாரும் இல்லை இல்லை பணம்லாம் அவங்களுக்கு மேட்ரு கிடையாது, அவங்க அதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு, என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ விஜய் வர்மா சொன்னதே வந்து பயங்கர குஷியாக இருப்பாங்க. அவங்க வந்து ஓகே நம்ம இதுவரையும் வந்துட்டோம், போய் டைட்டில் அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, அவங்களுக்கு வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் சீனே இருக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா விஜய் வர்மா வந்து சொல்லியிருப்பாங்க, ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ உடனே வந்து விஜய் வர்மாவை வந்து பார்த்திங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வர்மாவுக்கு வந்து எதுவுமே தெரில, அவர் பேசினதை வந்து மாக் பண்ணுற மாதிரி வந்து இவங்க பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்ன பிரச்சனைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விசித்ராவை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல தினேஷ்னால். அண்டு இப்போ இவங்களும் பேசுகிறது சுத்தமாக விஷ்ணுனாலையும் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க என்ன தான் வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொன்னாலுமே, பட் பின்னாடி பேசும்போது வந்து அவங்க இப்படி பேசுகிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விசித்ரா வந்து பணப்பொட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இவங்க பேசுகிறத பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.